உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஓவராலா உங்களுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தானே இந்த தேர்தல் முடிவுல? திருவண்ணாமலை பாராளுமன்ற மக்கள் இதுவரை தாமரைக்கு வாக்களித்து பழக்கம் இல்லாதவர்கள். இந்த 1,70,000 பேர் இவங்க வந்து முதல்ல தாமரைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இது மாதிரி தாமரைக்கு ஓட்டு போட்டதில்லை. எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலை தான் நிற்க போகிறோன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்க முடியும். பாட்டாளி மக்கள் கட்சி வந்து மிகப்பெரிய அளவில் களத்தில் மேஜர் பார்ட்னராக எங்களுக்கு வந்து தோல் கொடுத்தது. பல இடங்களில் அவங்களுடைய பிரச்சாரம் என்பது, அவங்களுடைய கூட்டணி ஒத்துழைப்பு என்பது மிகப்பெரிய அளவில். சார் கஞ்சாவுக்கு மக்கள் பழகிட்டாங்க சார். கஞ்சா இருந்தாலும் பரவாயில்லன்னு மக்கள் ஓட்டு போட்டாங்க சார். மெத்து இருந்தாலும் பரவாயில்லன்னு மக்கள் ஓட்டு போட்டாங்க சார். சிந்தரிக் ட்ரக் இருந்தாலும் பரவாயில்லன்னு ஓட்டு போட்டாங்க சார். சாராயம் இருந்தாலும் பரவாயில்லன்னு மக்கள் ஓட்டு போட்டாங்க சார். அதுக்காக நாங்களும் சாராயம் வைக்கணுமா சார்? ஆதரவு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாழ்த்துக்கள். இது வந்து நீங்கள் வந்து உங்கள் கட்சி 3வது டைம் மத்தியில் ஆட்சிக்கு வர்றதுக்காக இல்லை, நீங்கள் பர்சனலாக திருவண்ணாமலையில் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை காமிச்சிருக்கு. குறிப்பாக ஒரு டஃப் ஃபைட், ஒரு டஃப்பான டெரெயின். நீங்கள் வாங்கிய வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட வந்து 15%. தட் இஸ் நாட் அ ஸ்மால் நம்பர். என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன். அதுக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். பட் இருந்தாலும் கூட ஓவராலாக உங்களுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தானே இந்த தேர்தல் முடிவில்? கேண்டிடாக பதில் சொல்லணும்னா கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் தான். அது வந்து எப்படி அப்படின்னு சொன்னால், ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு இருக்கிற பசங்க செகண்ட் ரேங்க், எனக்கே அந்த அனுபவம் இருக்குது. நான் சின்ன வயசுலலாம் ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுப்பேன். செகண்ட் ரேங்க் எடுத்துட்டா ரொம்ப அப்செட் ஆகிடும். தேர்ட் ரேங்க்லாம் போய்ட்டு அழுதுவேன். நடந்துருக்கு. நான் சொல்கிறது 6ஆம் கிளாஸு 7ஆம் கிளாஸு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பாஸ் எடுத்த பசங்க வந்து, அவன் வந்து 20, 10, 20, 15 எடுத்தவங்க 35 எடுத்துட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இந்தியா முழுசும் இப்போ பார்க்குறோம். எப்பயுமே மெஜாரிட்டியாக ஜெயிச்ச 2 பீரியடாக மெஜாரிட்டியாக ஜெயித்த ஒரு கட்சி. நாம் வந்து 400 அப்படிங்கிற ஒரு ஸ்லாபை வந்து வச்சுருக்கோம். ஸ்லாப் வந்துடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். நாங்கள் மட்டும் எதிர்பார்க்கல, எல்லா மீடியாவும் எதிர்பார்த்தது. கார்கே எதிர்பார்த்தார். கார்கே பேசினார், பார்லிமெண்ட்டில் பேசினார், நீங்கள் 400க்கு மேலே ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு பேசினார். எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஒரு சில இடங்களில் ஒரு சில காரணங்களால், மாற்ற முடிகிற காரணங்களால் சீட்டு கொஞ்சம் கம்மியானதுனால எதிர்பார்த்த ஃபஸ்ட் ரேங்க் வரல. அதனால் ஒரு அப்செட் கண்டிப்பாக இருக்குது. இதில் நேஷ்னல் லெவல், இப்போ தேசிய லெவலாம் அடுத்து போவோம். ஃபஸ்ட்டு திருவண்ணாமலையிலேருந்து ஆரம்பிப்போம். திருவண்ணாமலையில் நீங்கள் கரெக்டாக வாங்கின வாக்கு சதவீதம் 1,56,650. அந்த ரேஞ்சுக்கு வாங்கியிருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து 15% வாங்கியிருக்கிறீங்க நீங்கள். இது வந்து திருவண்ணாமலையில் உங்களுக்கான அந்த ஃபைட் அப்படிங்கிறது வந்து எப்படி இருந்தது? குறிப்பாக ஜெயிச்ச வேட்பாளர் வந்து பேசவே இல்லை, பிரச்சாரம் செய்ததே தவிர. ஆனால் அவர் பேசி பார்க்கல யாருமே. ஆனால் நீங்கள் கடுமையான பிரச்சாரம் செய்தீங்க. அதிமுகவில், நாம் தமிழரில் எல்லாமே செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பட் இருந்தாலும் வந்து அவர் ஜெயிச்சிருக்கார் அப்படின்னா நீங்கள் எங்கெங்கெல்லாம் மிஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்க திருவண்ணாமலையில்? மகாபாரத போரில் கர்ணன் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாரோ அப்படிப்பட்ட நிலைமையில் தான் திருவண்ணாமலையில் நான் இருந்தேன். ஏன்னா எனக்கு புதிதாக அறிவிக்கப்பட்ட ஒரு தொகுதி. நான் வேலை செஞ்சது கடலூர். பட் இருந்தாலும் நாங்கள் இதில் ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குற விஷயம் அப்படின்னு சொன்னால், 400 பாயிண்ட்டு கிட்டத்தட்ட நான் போய் 387 பாயிண்ட் மைக் பிடிச்சி பேசுனது, கவர் பண்ணது ஒரு 400, 410 பாயிண்ட். பாயிண்ட்டுனா நம்ம ஒரு இடத்துல போய் பிரச்சாரம் பண்ணுறோம் இல்லைங்களா, அது பேர் பாயிண்ட். ஒரு 400 பாயிண்ட் வந்து நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஓட்டு நீங்கள் சொல்கிற அந்த 1,57,000 அந்த சொச்சம் அந்த ஓட்டு இருக்கு இல்லைங்களா, 1,56,650. இந்த ஓட்டு எல்லாமே நம்ம போய் பிரச்சாரம் பண்ண அந்த பூத்துலேருந்து வந்திருக்கு. அப்போது 400 அப்படிங்கிறது இன்னும் ஒரு 400 பாயிண்டில் போய் பிரச்சாரம் பண்ணியிருந்தா இந்த ஓட்டு அப்படியே டபுளாக இருக்கும். எனக்கு கிடைச்சது, எல்லாருக்குமே கிடைச்சது 20 நாள் தான். அதுலேயும் லிட்ரலாக எனக்கு கிடைச்சது 10 நாள் பிரச்சாரத்துக்கு. அதுக்குள்ளே நம்மளால் எவ்வளோ டைட்டாக போக முடியுமோ அந்த இடத்துக்கு இல்லாத, ஏன்னா நம்ம வந்து 1000 பாயிண்ட் போகணுன்றது நம்முடைய நோக்கமாக இருந்தது. பல்வேறு காரணங்களால் 1000 பாயிண்ட் போட முடியல. வந்து அரசியல்னால் பல சிக்கல்கள் வரும், பல பிரச்சனைகள் வரும். அந்த பாயிண்ட்டை வந்து நம்மளால் போய் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட முடியல, திட்டமிட்டபடி போக முடியல.
திட்டமிட்டபடி 1000 பூத்துகளில் போய் சேர்ந்து நம்ம பிரச்சாரம் பண்ணியிருந்தால் இந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் என்பது நாம் எதிர்பார்த்ததைப் போல வெற்றிக்கு மிக அருகில் அல்லது வெற்றி கிட்ட போய் நின்றுருக்கோம் அப்படிங்கிறது ஒரு எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது பாசிட்டிவ் சைனாக நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் திருவண்ணாமலை பாராளுமன்ற மக்கள் இதுவரை தாமரைக்கு வாக்களித்து பழக்கம் இல்லாதவர்கள். தாமரை சின்னம் அப்படிங்கிறது இந்த இந்த 1,70,70,000 பேர் இவங்க வந்து முதல்ல தாமரைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் அவங்க இது மாதிரி தாமரைக்கு ஓட்டு போட்டதில்லை. அப்போது நேரடியாக மக்களை அணுகி பேசும்பொழுது மக்களிடம் நேரடியாக அந்த வாக்குகளை பெற முடிகிறது. ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இந்த பக்கம் வந்து திராவிட கட்சிகள் பழக்கப்பட்ட சின்னம். திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் உதயசூரியனும் இருக்குது, ரெட்டலையும் இருக்குது. மக்கள் மாறி மாறி ஓட்டு போட்டு பழக்கப்பட்ட சின்னம். அமைச்சர் இருக்கார், முன்னாள் அமைச்சர் இருக்கார். அதிமுகவுடைய திமுகவுடைய பெரிய பெரிய ஆளுமைகள் இருக்கிற ஒரு பகுதி. அந்த இடத்துல மக்களிடம் உரையாடி இந்த ஓட்டுகளை பெற முடியும் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலை தான் நிற்க போகிறோன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்க முடியும். அதனால் இதை வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாக நம்ம பார்க்குறோம். இப்போது அடுத்து வருகிற தேர்தல்களில் அடுத்து வருகிற அரசியல் பயணங்களில் மக்களை அதிகமாக சந்தித்து உரையாடுகிற போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உணர முடியும் அப்படின்றது ஒரு நேர்மறையாக ஒரு மக்கள் கொடுத்துருக்கிற ஒரு பரிசாக நான் பார்க்குறேன். கட்சியுடைய கட்டமைப்பு, அப்புறம் வந்து கட்சியோடைய ஒரு கூடுதல் சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கூட்டணியோடைய கூடுதல் சப்போர்ட், இது இருந்திருந்தா இதை விட ஜாஸ்தி பர்சன்டேஜ் வாங்கியிருக்க முடியும், ப்ளஸ் கூடுதலாக வெற்றி நெருங்கியிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கட்சி கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணு. என்ன சொல்கிறது கட்சி தான் எனக்கு சீட்டு கொடுத்து நிற்க வைக்கிது. கட்சி தான் அந்த வாய்ப்பே கொடுக்குது. பலவிதமான சீதோஷண நிலையில் சூழ்நிலைகளில் சில சம்பவங்கள் சில விஷயங்கள் அது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். நம்ம வந்து திடீர்னு ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல வந்து டக்குன்னு மக்கள் ஏற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து கூட்டணி கட்சிகள் ஆர்வமாக இருக்கிறவங்க கூட சில எல்லோரும் மனிதர்கள் தானே, மனிதர்களை வச்சு விடும்போது சில எமோஷ்னல் இதெல்லாம் இருக்கும். இது எல்லாமே சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான டைம் அப்படின்றது எடுக்கும். அப்போ அந்த சார்ட் அவுட் பண்ணும்போது நீங்கள் பிரச்சாரம் பண்ண முடியாது. இது எல்லாமே இட் ஹேப்பன்ஸ். இந்த சூழ்நிலையெல்லாம் தாண்டி மக்கள் நம் மீது வைத்திருந்த நம்பிக்கை, மக்கள் நரேந்திர மோடி அவர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை, மக்கள் வளர்ச்சி திட்டங்கள் மீது, வளர்ச்சி பாதையின் மீது காட்டிருக்கிற நம்பிக்கை. இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய மாநில தலைவருடைய யாத்திரை, ஏன்னா திருவண்ணாமலை பகுதியில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்த ஒரு பகுதி. திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் வந்து எண்மண் மக்கள் யாத்திரைக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸை மக்கள் காட்டின ஒரு பகுதி. இது எல்லாமே இம்பேக்ட் ஆகிருக்கு. அந்த இம்பேக்ட்டு நாம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு 400 பூத்தோ இன்னும் ஒரு 1000 பாயிண்ட்டோ போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் எடுத்துருக்க முடியும். பட் நான் சொல்கிறது கட்சி கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கிற ஒரு பகுதியாக அறியப்படாத ஒரு பகுதி. நீங்கள் வந்து இந்த கோயம்புத்தூர்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் பெல்ட் வந்து ஒரு பெரிய பெல்ட்டு. இப்போ சவுத்தில் நிறையா வந்திருக்கும், சவுத்தில் நிறையா காட்டியிருக்கோம். திருவண்ணாமலை என்பது பாஜகவினுடைய கோட்டையாக அறியப்படாத ஒரு பகுதி. அந்த பகுதியில் தாமரை சின்னத்திற்கு இவ்வளவு மக்கள் ஓட்டு வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது பாசிட்டிவ் குட் சிக்னல் எங்களுக்கு மக்கள் கொடுத்துருக்கிற ஒரு குட் சிக்னல். இல்லை, அஸ்வத்தாமன் அவர்கள் வெளிப்படையாக பேசுகிறவர், அதனால தான் இந்த கேள்வி கேட்டேன். ஏன் அப்படின்னா அந்த தேர்தலுக்கு முன்பாகலிருந்தே வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு, நிறைய செய்திகளில் வந்து என்ன எழுதுனாங்க அப்படின்னா பாஜக போட்டிட்டு அந்த 23 தொகுதிகளில் அவங்க ஒரு சில தொகுதியில் மட்டும்தான் அதிகமான கான்சன்ட்ரேஷன் கொடுக்குறாங்க, ஒரு சில தொகுதியில் அதிகமான கான்சன்ட்ரேஷன் கொடுக்கறது இல்லை, ஃபினான்ஷியல் சப்போர்ட் இட் செல்ஃப் அதையும் சேர்த்து. அதில் வந்து மிக குறிப்பாக இப்போ கன்னியாகுமரியில், நெல்லையில், தென்சென்னையில் கொடுத்த அந்த ஃபோக்கஸ், கொடுத்த அந்த சப்போர்ட் அப்படிங்கிறத திருவண்ணாமலையில் கொடுத்தாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. இல்லை, இது எப்படி சொல்கிறது, அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல் அப்படின்றது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்சி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற தொகுதியில் கான்சென்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், இந்த கேட்டகரிஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து இயல்பாக எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயம் தானே. அப்போ திருவண்ணாமலை ஜெயிக்க மாட்டோம்னு அவங்க நினைச்சிட்டாங்களா ஏற்கனவே? இல்லை, நீங்கள் இப்போ எனக்கு புரியல. அதாவது நாங்கள் வந்து 40 தொகுதியும் ஜெயிப்போம் தான் நாம் நினைப்போம். ஓகே, அப்படி நினச்சி தான் வேலை செய்வோம். அப்படி தான், அதுவும் இன்னும் சொல்ல போனால் பிஜேபி அப்படி தான் வேலை செய்யும். நாங்கள் 400 சீட்டு அப்படின்னு சொல்லி டார்கெட் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 400 சீட்டுக்கு டார்கெட் வைக்கல, 543 தொகுதிக்கு டார்கெட் வைக்கிறோம். நாம் என்ன வைக்கிறோம், 400 வந்துடும், நம்முடைய கூட்டணியோடு சேர்த்து 400 வந்துடும் அப்படின்னு சொல்லி வைக்கிறோம். ஆக இது வந்து ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல்.
எல்லா தொகுதிக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஃபோக்கஸ் கொடுக்குமா? ஆமாம், ஃபோக்கஸ் கொடுக்கும். அதனால தானே வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு கட்சி ஒரு வேட்பாளர் தேர்விலிருந்து கவனமாக இருந்ததுனால தானே நாங்கள் வேட்பாளராக போய் அங்கே நிற்கிறேன், இல்லை இவரால் ஃபோக்கஸ் பண்ண முடியும், இவரால் அந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு கட்சி நினைக்கிறதுனால தான் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குது. நம்ம ஒரு தொகுதியில் வேலை செய்கிறோம், இந்த தொகுதியில் இருக்கிற இவர் அந்த தொகுதியில் போய் வேலை செஞ்சால் அவரால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும்னு நம்புது. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே நம்ம இதில் சேனலில் சொன்னேன், வட மாவட்டத்தில் எங்கே கொடுத்தாலும் ஜெயிப்போன்னு கட்சி நம்பி தான் எனக்கு கொடுக்குது. அப்போது வேட்பாளர் தேர்விலிருந்து கட்சி என்ன சொல்கிறது, கூடுதல் கவனத்தோடு இருந்ததுனால தான் நாங்கள் வேட்பாளராக ஆயிருக்கேன். அதனால் எல்லா விதத்திலும் நாங்கள் கவனமாக வேலை செய்ததுனால தான் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு நல்ல சதவீதத்தை நம்மளால் வாங்கியிருக்க முடியும். இதில் இன்னொன்று என்னென்னா, வட மாவட்டத்தில் ஒரு முக்கியமான பகுதியாக திருவண்ணாமலை இருக்குது அப்படிங்கிறதால அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் பாமக அலையன்ஸ் உள்ளே வராத வரைக்கும் பாமகவுக்கும் உங்களுக்குமே எல்லாம் பொருத்தமாக இருந்தது. குறிப்பாக ஒரு நாளிதழில் வந்து பேட்டி கொடுத்ததாகட்டும், தொடர்ச்சியாக இருந்ததாகட்டும். ஸோ அது வந்து தேர்தலுக்கு அப்புறம் தேர்தலில் அது எதிரொலிச்சுது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போய் வந்து ராமதாஸ் அவர்கள் நேரடியாக பார்த்து வீடியோலாம் போட்டிங்க. இருந்தாலும் கூட அந்த களத்தில் வந்து அந்த ஜெல் ஆகாமல் அது ஓட் ட்ரான்ஸ்ஃபராக மாறலன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை. அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன? இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி வந்து மிகப்பெரிய அளவில் களத்தில் ஒரு மேஜர் பார்ட்னராக எங்களுக்கு வந்து தோல் கொடுத்தது. பல இடங்களில் அவங்களுடைய பிரச்சாரம் என்பது, அவங்களுடைய கூட்டணி ஒத்துழைப்பு என்பது மிகப்பெரிய அளவில் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் மருத்துவர் ஐயா அவர்கள், டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சுற்றி வந்து திருவண்ணாமலை சுற்றி பார்த்திங்கன்னா பாமக கேண்டிடேட்ஸ் தான். அந்த பக்கம் தருமபுரி, இந்த பக்கம் கணேஷ்குமார் அவர்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக என்னை சுற்றி வந்து பாமக கேண்டிடேட்டு. அவங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு தான் ஃபஸ்ட்டு டேட் கொடுத்தார். நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்பவும் உறுதியாக, ரொம்பவும் ஆசையாக இருந்தார். ஒரு அரசியல் கட்சிகளுக்குள்ளார சித்தாந்த ரீதியாக இப்போ ஈவே ராமசாமி அவர்கள் மீது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிற கருத்து வேறு, பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிற கருத்து வேறு. நீங்கள் சொல்கிற சம்பவம் அதுதான். அந்த கருத்து மோதல் தான் வந்ததே ஒழிய, இது வந்து என்ன சொல்கிறது, யாருக்கும் எதிரி அப்படின்றது கிடையாது, ஏழாம் பொருத்தம் அப்படிலாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் களத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி எனக்கு கொடுத்த ஆதரவு, எனக்கு கொடுத்த ஒத்துழைப்பு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒத்துழைப்பு. அது மிகப்பெரிய அளவில் திருவண்ணாமலையில் பாராளுமன்றத்தில் களத்தில் அவங்க வந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இல்லை, நீங்கள் இன்னும் எதிர்பார்த்தது நீங்கள் வந்து தேர்தல் களத்தில் நாம் வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பொன்முடியோட மோதுவோன்னு நீங்கள் ரெடியாக இருந்தீங்க. உங்க கூட முன்னாடி பேசுனதை வச்சு சொல்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து திடீர்னு உங்களுக்கு வந்து ஆளை மாற்றிட்டு நீங்கள் மோத வேண்டியது ஏவா வேலுன்னாங்க. ஏவா வேலுவும் வந்து உங்கள் பேர் சொல்லி தான் அவர் வந்து நேம் பண்ணி அஸ்வத்தாமன் ஒருத்தருக்கான்னு சொல்லி நேம் பண்ணி உங்களை தான் விமர்சித்தார். ஸோ நீங்கள் மோத தயாராக இருந்த அமைச்சர்கள் வேறு, ஆனால் வந்த ஆள் வேறங்கிறதும் ஒரு காரணமா? அதாவது தொகுதி நீங்கள் எதிர்பார்த்த தொகுதி கிடைக்காததும் இந்த தோல்விக்கு காரணமா? தொகுதி கிடைக்காதது அதாவது அது வந்து நான் உங்கள்ட்ட ஆரம்பத்தில் சொன்னேன், நம்ம வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம், நாம் வேலை செஞ்ச இடத்துல நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளால் நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியும். நான் தான் சொன்னேன், ஒரு மாதத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலை என்று தெரிந்திருந்தால் நம்ம இன்னும் பல வேலைகளை உள்ளே போய் பார்த்துருக்க முடியும். இதெல்லாம் வெளிப்படையாக தெரிகிற விஷயம். ஆனால் அரசியலை பொறுத்தவரை, குறிப்பாக அஸ்வத்தாமனுடைய அரசியலை பொறுத்தவரை, யாரோடு மோதுகிறோம் அப்படிங்கிறது என்னுடைய அரசியல் கிடையாது. என் கடலூர்லேயே நான் ஒர்க் பண்ண பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, டிஆர்வி ரமேஷ் அவர்கள் சிட்டிங் எம்பியாக போன தடவை எம்பியாக இருந்தவர் ஒரு மர்டர் பண்ணிடுறார். அவரை வந்து நான் சட்ட போராட்டம் நடத்தி, இன்னும் சொல்ல போனால் லேபர் கமிஷனில் போய் போராடி அவரை வந்து ஜெயிலுக்கு அனுப்புகிறேன். அவரை ஜெயிலுக்கு அனுப்பணுன்றது நோக்கம் இல்லை, இறந்து போன தொழிலாளி இருக்கார்ல கோவிந்தராஜ், அவருக்கு நியாயம் கிடைப்பதுன்னு தான் என்னுடைய நோக்கம். நான் மக்களுக்கு பணி செய்வது தான் என்னுடைய நோக்கமாக இருக்கேன். தடையாக இருக்கிற திமுக அட்டாக் பண்ண வேண்டியிருந்தா அட்டாக் பண்ணுறோம். எங்களுடைய நோக்கம் மக்களுக்கு சேவை செய்வது. அங்கே என்னுடைய அரசியல் பாதை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் வந்து பாண்டிச்சேரி ட்ரெயின் ட்ராக் அதை கொண்டு வந்தேன். அது வந்து இங்கே திருவண்ணாமலையில் இம்பேக்ட் ஆச்சு எனக்கு. அந்த விஷயம் திருவண்ணாமலையில் மக்களால் பேசப்பட்டது. அப்போது மக்கள் சேவை என்பது தான் நம்முடைய அரசியலே ஒழிய, இவங்களை எதிர்க்கிறோம், இவங்களை எதிர்த்து இது பண்ணுறோம் அப்படின்றது நம்முடைய அரசியல் கிடையாது. இதில் கூட நாம் வந்து வாக்குறுதியில் சொல்கிறேன், திருவண்ணாமலைக்கு ஏர்போர்ட் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, அந்த தேனாரும் பாலாரும் ஓடும் ரொம்ப எக்ஸாக்ரேஷனாக ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க, அந்த மாதிரி வாக்குறுதி இல்லை. திருவண்ணாமலைக்கு ஏர்போர்ட்டு தேவைப்படுது. ஏன்னா அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸு. உலகத்தின் பல மூலைகளிலிருந்தும் பக்தர்கள் அங்கே வராங்க. நான் வந்து தமிழ் மாநாட்டுக்காக மொரிஷியஸ் போயிருந்தப்போ அங்கே ஒரு தமிழரை சந்தித்தேன்.
அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு 20 வருடமாக தான் பாடத்திட்டத்தில் தமிழ் இருக்குது, அதுக்கு முன்னாடி இல்லை. பலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் அப்படின்ற ஒரு தமிழர்கள் தான், ஆனால் தமிழ் பேசவே தெரியாது. தமிழ் பேசவே தெரியாது, பெயரில் மட்டும் தமிழ் இருக்கும். இந்த பழக்கடைக்காரர் பேர் அருணாச்சலம். பார்த்தாங்க அண்ணாமலையார் உண்ணாமலையார் படம் இருக்குது. அவர்கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி அவருக்கு ஒரு வாரத்தை கூட தமிழ் தெரியல. ஆனால் அவர் தமிழர் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். தமிழுக்குமான தொடர்பு அவருடைய ஆன்மீகம். அவர் சொல்கிறார், வருஷத்துக்கு ஒரு தடவை நான் வந்து அண்ணாமலையார் கோயிலுக்கு கிரிவலம் வருவேன். அதுதான் இந்தியாவுக்கும் எனக்குமான தொடர்பு, தமிழ்நாட்டுக்கும் எனக்குமான தொடர்பு. அங்கே இருக்கிற உறவுகள் வேறெல்லாம் அடுபட்டு போச்சு. அந்த மொரிஷியஸில் பழக்கடை வைத்திருக்கிற அருணாச்சலம் தான் இந்த திருவண்ணாமலையில் ஏர்போர்ட்டு கொண்டு வரணும்னு அஸ்வத்தாமன் வாக்குறுதி கொடுக்கறதுக்கான காரணம். ஆனால் அதை ஏவாவேல் எப்படி அணுகிறார் பார்த்தீங்களா? ஏவாவேல் எப்படி அணுகிறாருன்னா, நீ ஏர்போர்ட் எப்படி கொண்டு வருவ, அஸ்வத்தாமன் ஏர்போர்ட் கொண்டு வரேன்னு சொல்கிறாரு, எப்படி கொண்டு வருவேன், நாங்கள் நிலைமை எடுத்து கொடுத்தால் தானே உங்களால் ஏர்போர்ட் எடுத்துகிட்டு வர முடியும். அப்போது ஒரு வளர்ச்சி திட்டம் வரும்பொழுது அதை தடை செய்ய வேண்டும் என்று திமுக நினைக்கும் பொழுது அங்கே திமுக எதிரியாகிறது, ஏவாவேல் எதிரியாகிறார். அட்டாக் பண்ணுறோம். அட்டாக் பண்ணி அரசியல் பண்ணுறது நோக்கம் இல்லை, மக்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் தடையாக இருக்கும்பொழுது உங்களை அட்டாக் பண்ணுறோம். அதனால் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்து கூட மோதிரமா, ஏவாவேல் கூட மோதிரமான்றது விஷயம் இல்லை. கடலூருக்கும் நல்ல திட்டங்கள் வர வேண்டும், திருவண்ணாமலைக்கும் நல்ல திட்டங்கள் வர வேண்டும், தடையாக இருப்பவர்கள் தவிர்க்கப்பட வேண்டும். மக்கள் பணி இன்றைக்குமே சமூக வலைதளத்தில் என்ன அஸ்வத்தாமா ஏர்போர்ட்டுக்கு இடம் பார்த்துட்டியா அப்படின்னு தான் கலாய்க்கிறாங்க. நான் அது கூட பதில் சொன்னேன், நீ இப்பயும் சொல்கிறேன், நான் கண்டிப்பாக ஏர்போர்ட் அங்கே கொண்டு வருவேன். ஏன்னா அங்கே ஏர்போர்ட் தேவை. உதான் திட்டத்தில் ஏர்போர்ட் கொண்டு வருவதற்கான அத்தனை கூறுகளும் திருவண்ணாமலையில் சாதகமாக இருக்கிறது. இவ்வளோ ஏன் சார் வேலூருக்கு வந்து நரேந்திர மோடி அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறாரு, அந்த மேடையில் நாங்கள் இருக்கோம். எங்களுக்காகவும் திருவண்ணாமலைக்காகவும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க சௌமியா அன்புமணி இருந்தாங்க, பாலு இருந்தாங்க, கணேஷ்குமார் இருந்தாங்க, எல்லாருக்கும் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. இடம் வேலூர், ஏசி சண்முகம் அவருடைய தொகுதி. அப்போ நரேந்திர மோடி அவர்கள் சொல்கிறார், வேலூருக்கு வந்து ஏர்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட் கொடுப்பேன்னு சொல்கிறார். அப்போது வேலூருக்கு ஏர்போர்ட் கொடுக்கணும்னு நரேந்திர மோடி சொல்கிறாரு. நான் இப்போ வந்து அவருக்கு ஒரு ப்ரப்போசல் ரெடி பண்ணி வச்சேன். வேலூரில் திருவண்ணாமலைக்கு ஏர்போர்ட் கொடுத்தா திருவண்ணாமலைக்கும் வேலூருக்கும் ஒரு 40 மினிட்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டு. பட் வேலூரை விட திருவண்ணாமலை ரொம்ப காம்படிட்டாக இருக்கும். எதுக்கு ஏர்போர்ட் கொண்டு வரதுக்கு உதான் திட்டத்தில். ஏன்னா இது வந்து ஸ்பிரிச்சுவல் பிளேஸு, இங்கே உலகத்தின் பல மூலைகளிலிருந்தும் பக்தர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் சார் வளர்ச்சி அரசியல். மக்களுக்காக யோசிக்கிறோம். என்னுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்கிறார் வேலூருக்கு ஏர்போர்ட்டுங்க, ஆனால் நான் யோசிக்கிறது திருவண்ணாமலைக்கு வந்தால் தான் காம்படிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது வளர்ச்சிக்கான அரசியல். இப்பயும் சொல்கிறேன், திருவண்ணாமலைக்கு ஏர்போர்ட் வரும்.